Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பாத வீக்கம் அடிக்கடி இருக்குது, பாதத்தில் வலி அடிக்கடி இருக்குது. இந்த பாத வீக்கம் இருக்கும் பொழுது நடக்கும் பொழுதும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதேமாதிரி இரவு தூக்கம் வருவதும் சற்று சிரமமாக இருக்கின்றது. அப்போ நம்ம உடம்பில் ஏற்கனவே சொல்வது போல் கழிவுகள் சரியாக வெளியேறணும். இந்த கழிவுகள் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற தடைகள் தான் பாத வீக்கமாக ஏற்படுகின்றது. நம்ம உடம்புல சிறுநீரக பையினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அதில் ஏற்படுகின்ற சின்ன குறைபாடுகள்னாலையும் பாத வீக்கம் ஏற்படும். அப்போ நம்ம அந்த உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். எல்லாவற்றிற்குமே எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது ஓம் அப்படிங்கிற ஒப்புயர்வற்ற மந்திரம். ஸோ நம்ம அந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஓம்கார மந்திரத்தை 6 முறை உச்சரிக்க போகிறோம். நம்ம உடலுக்குள்ளே ஒலிக்கக்கூடிய அநாகத ஒலி, 2 காதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா ஓமுங்க அந்த ஒலியை கேட்க முடியும். அதில் அவ்வளவு அற்புத பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது. அது ஒளி பொருந்திய உயிராற்றல் பொருந்திய அற்புதமான ஒளி. அதனால் அந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரித்து உடல் உள்ளுறுப்புக்கு நல்ல ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து நாம் இந்த பயிற்சிகளையும் பண்ணோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய சக்தி ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் எவ்வளவு பலவிதமான பிரச்சனைகளினால் அவங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது. ஆரோக்கியம் நம் கையில். நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நம்ம சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓம் உச்சரிக்கும் பொழுது, ஓடு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த பிராணன் மேல் நோக்கி வந்து இம்முன்னு சொல்லும் பொழுது தலைக்கு மேலே வந்து அப்படி இம்முன்னு இதயத்துக்குள்ளே அந்த உணர்வை நம்ம உச்சரிக்க ட்ரை பண்ணுறோம். சுகாசனத்தில் அமர்ந்திருக்காங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ ஓம்காரத்தை உச்சரிக்கிறோம். ஓ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க உள்ளுறுப்புகள் முழுக்க நல்லா உணர்வுனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை கட்டவிரல் வச்சுக்கோங்க. 2 விரலும் அடிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் சேர்த்துக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நௌகாசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி பொறுமையாக நேராக படுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலையும் பிடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறாங்க. முதல்ல பயிற்சி பண்ணும்போது சிலருக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ 2 கால் பிடிச்சிக்கோங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். திரும்பி 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி.
கண்களை மூடி மெதுவாக 2 நாசுகளையும் மூச்சை உள்ளிடுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இதில் வயதானவர்கள் இந்த நௌகாசனத்தை கூட முயற்சி பண்ண வேண்டாம். முதிரைகளை மட்டும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாத வீக்கம், பாத வலி, அந்த கால்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு ஏர் செல்றதுக்கு இடம் இருக்கட்டும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.